சோல்வெரின் சுங்க ஒன்றியம் எங்கு உருவாக்கப்பட்டது? சோல்வெரின் என்பது 1834 இல் பிரஷ்யாவின் தலைமையில் உருவாக்கப்பட்ட ஒரு ஜெர்மன் சுங்க ஒன்றியமாகும். இது ஜெர்மன் மாநிலங்களுக்கிடையே வர்த்தக தடைகளை நீக்கி பொருளாதார ஒற்றுமையை ஏற்படுத்தி ஜெர்மனியின் ஒருங்கிணைப்பிற்கு வழிவகுத்தது. பிபன் சந்திராவின் நவீன இந்தியாவின் வரலாறு என்ற நூலின் வெளியீட்டு ஆண்டு எது? பிபன் சந்திராவின் நவீன இந்தியாவின் வரலாறு ஹிஸ்டரி ஆஃப் மாடர்ன் இந்தியா என்ற புகழ்பெற்ற நூல் ஓரியண்ட் பிளாக் ஸ்வான் பதிப்பகத்தால் 2018-இல் வெளியிடப்பட்டது. இது இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றை விரிவாக விளக்கும் ஒரு முக்கியமான பாட புத்தகமாகும். இந்திய கைவினைஞர்களை தைமூர் சமர்கண்டிற்கு எந்த நோக்கத்திற்காக அழைத்துச் சென்றார்? தைமூர் இந்தியாவின் கட்டிடக்கலையினால் ஈர்க்கப்பட்டு தனது தலைநகரான சமர்கண்டில் நினைவுச் சின்னங்களைக் கட்ட இந்திய கைவினைஞர்களை கைதிகளாக அழைத்துச் சென்றார். அங்குள்ள பிபிகானம் மசூதி போன்ற கட்டிடங்களில் இவர்களின் கலைத்திறன் வெளிப்பட்டது. தைமூரின் படையெடுப்பு கொள்ளையடிப்பதை நோக்கமாக கொண்டதே தவிர வர்த்தக பாதைகளுக்காக அல்ல. கீழடியில் விவசாய நடவடிக்கையை குறிக்கும் வகையில் எந்த வகையான தடம் கண்டுபிடிக்கப்பட்டது? கீழடி அகழ்வாராய்ச்சியில் மட்பாண்டங்களில் நெல் உமி தடம் கண்டறியப்பட்டது. இது சங்க கால மக்கள் நெல் விவசாயத்தில் ஈடுபட்டதற்கான முக்கிய சான்றாகும். இது தமிழர்களின் பண்டைய விவசாய அறிவையும் குடியேற்ற வாழ்க்கையையும் உறுதிப்படுத்துகிறது. தங்க ஆபரணங்கள் வணிகத்தையும் செல்வத்தையும் குறிக்கின்றன. போர் தொடர்பான குவாக்கர்களின் நற்பெயர் என்னவாக இருந்தது? குவாக்கர்கள், குவேக்கர்ஸ், அமைதி வழியை பின்பற்றுபவர்கள் மற்றும் எந்த வகையான போரையும் வன்முறையையும் மத ரீதியாக எதிர்ப்பவர்கள். அவர்கள் சொசைட்டி ஆப்ரன்ஸ் என்று அழைக்கப்படுகிறார்கள் மற்றும் போரில் பங்கேற்க மறுத்தனர். குவாக்கர்கள் போரை எதிர்த்ததால் அவர்கள் படைகளுக்கு பொருட்களை வழங்க முன்வர மாட்டார்கள். இந்தியாவின் எந்த பகுதியில் ஆசீவகர்கள் சிறிய அளவில் இருந்தனர்? ஆசீவகர்கள் வட இந்தியாவில் தோன்றினாலும் கிபி 14ஆம் நூற்றாண்டு வரை தென்னிந்தியாவில், குறிப்பாக தமிழகத்தில் சிறிய அளவில் தங்கியிருந்தனர். மணிமேகலை மற்றும் நீலகேசி போன்ற தமிழ் இலக்கியங்கள் ஆசீவக கொள்கைகளைப் பற்றி விரிவாக பேசுகின்றன. போர்த்துகீசிய படையெடுப்பாளர்களுக்கு எதிராக எந்த கூட்டணி உருவாக்கப்பட்டது? 1508-இல் சால் போரில் போர்த்துகீசியர்களை எதிர்க்க எகிப்து, துருக்கி மற்றும் குஜராத் சுல்தான்கள் இணைந்து ஒரு கூட்டணியை உருவாக்கினர். இக்கூட்டணி போர்த்துகீசியர்களின் கடல் ஆதிக்கத்தை தடுக்க முயன்றது. சம்பரான் சத்தியாகிரகம் எந்த ஆண்டு நடைபெற்றது? காந்தி இந்தியாவில் நடத்திய முதல் சத்தியாகிரகம் இதுவாகும். இது பீகாரில் அவுரி விவசாயிகளின் பிரச்சினைகளுக்காக 1917-இல் தொடங்கப்பட்டது. இது தீன்கதியா முறைக்கு எதிராக நடத்தப்பட்டு வெற்றி பெற்றது. 2. மாண்டெஸ்கியூ எந்த காலகட்டத்தில் தீவிரமாக செயல்பட்டார்? பிரெஞ்சு அறிவொளி கால சிந்தனையாளரான மாண்டெஸ்கியூ 1689 முதல் 1755 வரை வாழ்ந்த காலகட்டத்தில் தீவிரமாக செயல்பட்டார். இவரது அதிகார பிரிவினை கோட்பாடு நவீன ஜனநாயக நாடுகளின் அரசியலமைப்புக்கு அடிப்படையாக அமைந்தது. 1712 முதல் 1778 வரை என்பது மற்றொரு புகழ்பெற்ற சிந்தனையாளரான ரூசோவின் ரவுசியூ வாழ்நாளைக் குறிக்கிறது. கிமு 6ஆம் நூற்றாண்டில் சமண மதத்தைப் பற்றிய அறிவு ஏன் ஆவணப்படுத்தப்படவில்லை? சமணத் துறவிகள் எதையும் தங்களுக்கு சொந்தமாக வைத்திருக்கக் கூடாது என்ற விரதத்தை கொண்டிருந்ததால் நூல்களை உடைமைகளாக கருதி ஆவணப்படுத்தவில்லை. இதனால் அவர்களின் போதனைகள் நீண்ட காலம் வாய்மொழியாகவே கடத்தப்பட்டன. எந்த உண்மை உங்களை வியக்க வைத்தது? கீழே கமெண்ட் செய்யுங்கள். தினமும் புதிய தகவல்களுக்கு சந்தா செலுத்துங்கள்.